வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் வந்து முல்லைத்தீவு, மன்னார், இப்போ யாழ்ப்பாணம், செம்மணி, புதைகுழியல். இதுக்கு அப்பால் இந்த சோமரட்ன ராஜபக்ஷன்னு சொன்னதற்கு மணியம் தோட்டத்திலையும் புதைகுழியல் இருக்குது, வேறு இடத்துலையும் புதைகுழியல் இருக்குது. தான் அதை அந்த இடங்களை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கு. ஆகவே இப்போ வந்து இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஊடாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய புதைகுழிகள் என்பவை ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு இவை அனைத்தும் வந்து சரியான முறையில் வந்து சோதனைக்கு உள்ளாக்கப்பட வேணும். ஏற்கனவே எங்களுடைய கோரிக்கையில் நாங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் வந்து முக்கியமாக அதனுடைய தொழில்நுட்பம், அதனுடைய நிபுணத்துவம் அனைத்தும் இலங்கை அரசாங்கம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், இலங்கை அரசாங்கம் அநேகமாக கேட்காது. ஆனால் ஐநா மனித உரிமை ஆணையகம் தானாக முன்வந்து இந்த தேவைகளை நிறைவேற்ற வேணும். அப்படி நிறைவேற்றுவதனூடாகத்தான் ஒரு நியாயமான நீதியான ஒரு நீதி பொறிமுறை ஒன்றை வந்து நாங்கள் உருவாக்க முடியும் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே அந்த வகையில் அனைத்து மக்களும் வருகிற 29ஆம் தேதி தங்களால் இயன்ற வரையில் வந்து இதுக்கு கையெழுத்து வைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம்.